शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। दोषापराध शतसङ्कुलता विनिवर्तते प्रकरणेन गिरः स्वयमेव वेदशिरसो वचनानथ बुद्धिरुद्भवति मुक्तिफला। पुरुषापराध शतसङ्कुलता विनिवर्तते प्रकरणेन गिरः स्वयमेव वेदशिरसः वचनात् अथ बुद्धिः उदेति मुक्तिफला। मुक्तिफला बुद्धिः उदेति मुक्तिफला मुक्ति என்ற பலத்தோடு கூடியது. முக்தி பலம் யஸ்யாஹ சா முக்திஃபலா. அப்பேற்பட்ட புத்தி பிரம்ம சாட்சாத்காரம் அர்த்தம். உதேதி ஜாயதே எதிலிருந்து? வேதசிரசோ வச்சனா. தஸ்மாத் ஜாயதே கேட்டா வேதசிரசோ வச்சனா. வேதசிரஸ்னா என்ன? உபனிஷத்து சப்தமத்தியாதி வாக்கியங்கள் வேதசிரஸ். சிரசு மாதிரி உன்னதமா இருக்கிறதுனால வேதசிரஸ் சொல்றது. அந்த மாதிரி வேதசிரஸில் இருந்த வேதவச்சனங்களில் இருந்த அந்த பிரம்ம சாட்சா்காரம் என்ற அகண்டாகார புத்தி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தி உதிக்கிறது, வந்து சேர்றது. அதனால முக்தி அப்படின்னா அவித்யா நிவர்த்தி நடக்கிறது. அவித்யா நிவர்த்தினால முக்தி அடையிறது. எப்படி? ஸ்வயமேவ, இன்னொரு சககாரி காரணம் இல்லாமலே ஸ்வயமேவ. எப்போ? புருஷாபராதம் இருந்தால் வராது. புருஷாபராதங்கள் எல்லாம் போயிடுதுன்னா ஸ்வயமே வருது. புருஷாபராதம் சொன்னா என்ன? நான் முன்னாடி சொன்னேன். புருஷாபராதம் சொன்னா அந்த வாக்கியங்களுடைய தாற்பயத்தை தப்பா புரியறது தான் புருஷாபராதம். வேற ஒன்றும் இல்லை. இருக்கிற வாக்கியங்கள் நல்லாவே இருக்கு, சித்தமாவே அந்த வேதாந்த வாக்கியங்கள் பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நம்மளுடைய புத்தி வேறமா விதமா இருக்கிறதுனால இருக்கிற வாக்கியங்களுக்கு அர்த்தம் வேற விதமா புரியுது. இதுதான் புருஷாபராதம். அப்படி வேற விதமா புரியறதா இருந்தால் அந்த விபரீத ஞானம் என்றத பிரதிபந்தகமாக இருக்கும். இந்த பிரதிபந்தகம் இல்லாம பண்ணணும். அதுக்காக என்ன பண்றது? விசாரம் பண்றது. விசாரத்தினால, தத்துவசாஸ்திர விசாரத்தினால அந்த புருஷாபராதம் போயிடுனால் இந்த அகண்ட தத்துவ சாட்சா்காரம் என்றது எதிலிருந்து வருது? தன்னுடைய கரணமா இருக்கக்கூடிய வேத வாக்கியத்திலிருந்தே வருது. புருஷாபராத சதசங்குலதா வினிவர்த்ததே பிரகரணேன கிரஹ. கிரஹ பிரகரணேன வினிவர்த்ததே. இது புருஷாபராத சதசங்குலதா. புருஷாபராதத்தினுடைய சதம், ஒரு 100 புருஷாபராதங்கள். புருஷாபராதானாம் சதம் புருஷாபராத சதம் தேன சங்குலதா. சங்குலதா வியாகுலதா. வியாகுலதான அர்த்தம் மலினமா நிற்கிறது. அந்த ஒரு குழப்பங்கள், பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுது. இந்த குழப்பங்கள் எல்லாமே வினிவர்த்ததே, போய் மறையிறது. பிரகரணேனா, பிரகரண விசாரேனா அர்த்தம். பிரகரண தாத்பரிய விசாரேனா. கிரஹா ஈஹி கிரௌ கிரஹ. இங்க வந்து வேத வாக்கியத்தினுடைய அர்த்தம் இல்ல, அப்படி இல்லை, அது விதியா. ஈஹி கிரௌ கிரஹ, கிரம் கிரௌ கிரஹ வேத வாக்கியம். ஈஹினா ஈ வாக்கியம் அர்த்தம், வாக்கு அர்த்தம். உண்மையா இங்க வந்து வேத வாக்கியத்தை சொல்லக்கூடிய பதம். இங்க வந்து விதியா போஜனம், வாக்கினுடைய அந்த சென்ஸ் வரணும்.
வாக்கியத்தினுடைய ஆகுலதா, வேத வாக்கியத்துக்கே ஒரு ஆகுலதை ஏற்படுற மாதிரி. இதனால நம்மளுடைய அபராதத்தினால வேத வாக்கியத்துக்கே ஒரு வியாகுலதை ஏற்பட்ட மாதிரி வந்து அது அந்த வியாகுலதா என்றது இனிவர்த்ததே போய் மறையிறது. அப்படி இருந்தால் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த வாக்கே தானாவே தன்னுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது என்ன, நமக்கு சாட்சா்காரம் கிடைக்கிறது. அப்ப இந்த சாட்சா்காரம் என்ற தத்துவஞானத்துக்கு கரணம் என்றது என்ன, வேத வாக்கியம். இந்த விஷயத்துல தான் அந்த மதபேதங்கள் எல்லாம் இருக்கு. அகண்ட பிரம்ம சாட்சா்காரத்துக்கு மனசு கரணமா, வேத வாக்கியம் கரணமா, அப்படி எல்லாம் சில உள்ளுக்குள்ள போனா சில விசாரங்கள் எல்லாம் இருக்கு. இவர் வந்து வேத வாக்கியமே கரணம் என்று ஒத்துக்கக்கூடியவர் விவரணக்காரர். அவருடைய மதத்தை அனுசரித்து இந்த கிரந்தம் வைக்கிறதுனால அவரும் அப்படியே சொல்றார். இதெல்லாம் எதுக்காக சொல்றதுன்னா, இந்த விசாரத்தினுடைய உபயோகம் என்ன கேட்டா, விசாரம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதபடி இல்லை. விசாரம் வந்து நமக்கு மாலின்யம் இருந்தாலும் விசாரம் வேணும். பெரும்பாலும் வந்து மாலின்யம் இருக்கும், இல்லாம யாரும் இல்லை. ஆனால் இந்த வாக்கியத்திலிருந்து அர்த்தபோதம் கிடைக்கிறதுக்கு இந்த தாத்பரிய விசாரம் என்றது ஒரு சககாரி காரணம் அப்படி சொல்ல முடியாது. அதை பத்தி அப்புறம் வரும். அது கொஞ்சம் சூக்மமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அதுக்காக சுவாத்தியாயவன் கரணம் கடதே விசாரோ நாப்தியங்கமஸ்ய பரமாத்மதீய பிரசூதோ சாபேட்சதா ஆபததி வேதவிர கசாத்வே பிரம்மாத்மன பிரவிதி ஜென்மனி தம் நயுக்தம். இதுதான் சொல்ல வர, இந்த விஷயம் தான் சொல்ல வந்தேன். சுவாத்தியாயவன் ந கரணம் கடதே விசாரோ நாப்தியங்கமஸ்ய பரமாத்மதீய பிரசூதோ. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ந கடதே, அது என்ன இருக்கு, घटे இல்லை, घटते தான் கரெக்ட். घटते பிரம்ம ஞானத்துக்கு என்ன காரணம், இது ஒரு விசாரம். வாக்கியார்த்த விஷயம். பிரம்ம ஞானத்துக்கு என்ன காரணம்? மனசு என்றது பாமதீகார பட்சம். விவரண சம்பிரதாயத்துல மனசு இந்திரியம் என்றது ஒத்துக்கவில்லை. நீங்க வேதாந்த பரிபாஷை கொஞ்சம் படிக்காதுன்னா உங்களுக்கு தெரியும். மனசு வந்து இந்திரியம் கிடையாதுன்னு இவருடைய சித்தாந்தம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நியாய சம்பிரதாயத்துல, நியாய சாஸ்திரத்துல மனசு இந்திரியம். சாதாரணமா நம்ம பஞ்சேந்திரியம் சொல்றது அது வாஸ்தவம், நம்மளுடைய ரீதியில் பார்த்தா வாஸ்தவம் பஞ்சேந்திரியம். உண்மையா நியாய சாஸ்திரத்துல பஞ்சேந்திரியம் இல்லை, 6 இந்திரியம். சாதாரண 6ஆம் இந்திரியம் சொல்லும் பொழுது வேற ஏதோ ஒரு அதீத ஞானம் இருக்கிறவர்களுக்கு 6ஆம் இந்திரியம் இருக்குன்ற ஒரு பேச்சு. ஆனா உண்மையா 6 இந்திரியம் நியாயசாஸ்திரத்துல இருக்கவே இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. பல விஷயங்கள் நமக்கு அந்த தரிசனத்தினுடைய உள்ளுக்குள்ள போனாதான் சில விஷயங்கள் அப்படி இல்லை தெரியும். நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் வருது பல பேருக்கு, எல்லாம் கலந்து படிச்ச எதனுடைய சித்தாந்தம் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். சரீரம் பஞ்சபூதாத்மகம்னு சொல்றது இல்லையா, பஞ்சபூதாத்மகம், இது பிரசித்தமான ஒரு வார்த்தை. பஞ்சபூதாத்மகம் சொல்றது இது நியாயசாஸ்திரமே கிடையாது. சரீரம் பஞ்சபூதாத்மகம் கிடையாது. உண்மையா தர்க்க சங்கிரகத்திலேயே அது தெரியும் இப்படி கிடையாது என்றது. பஞ்சபூதாத்மகம் என்று ஒத்துக்கிறது இல்லை அவருடைய மதத்தில். ஆரம்பவாதத்தில் அது சரிப்பட்டு வராது, பஞ்சபூதாத்மகம் வந்து வராது. சூத்திரக்காரரே சொன்னார் 5 பூதங்கள் சேர்ந்து ஒண்ணு வருது, இதுதானே பஞ்சபூதாத்மகம் பேர். 5 பூதங்களும் சேர்ந்து ஒரு காரிய பதார்த்தம் வருதுன்னா அதுக்கு பஞ்சபூதாத்மகம் சொல்லலாம். அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் அவர் சொல்லுவார் எல்லா பூதத்தினுடையும் சுபாவம் முதல் வரும். பிரத்யக்ஷ சயோகே அப்பிரத்யக்ஷத்துவம், இப்படி ஒரு வைசேஷிக சூத்திரம். 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அதுல 1-2 என்ன அப்பிரத்யக்ஷம் இல்லையா. வாயு அப்பிரத்யக்ஷம் பல பேர் சொல்றார், ஆகாசம் அப்பிரத்யக்ஷம் எல்லாருக்கும் சம்மதம்.
இந்த அக்னி வாயு பிருத்திவி இது மூணும் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்தினுடையும் அப்பிரத்யக்ஷத்தினுடையும் பதார்த்தங்களுக்கு வரக்கூடிய சயோகம் வந்து அப்பிரத்யக்ஷமா போயிடும். புரியுதா? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இங்க ஒரு பிசாது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு பிசாது இருக்கு, இந்த புத்தகத்துல இருக்கு பிசாது. பிசாது வந்து அப்பிரத்யக்ஷம் தானே. அந்த பிசாதுடைய சயோகம் இங்க இருக்குன்னு ஏதோ ஒரு பிரமாணத்தினால கிடைக்கிறதா இருந்தாலும் இதுக்கான அதை பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியாது. இங்க வாயு சயோகம் இருக்கு, பிசாது வச்சுக்கோம், இதுக்கு பிசாது வரைக்கும் போனோம். வாயு சயோகம் இருக்கு, அது பிரத்யட்சமா. என்ன காரணம்? சயோகம் எப்ப பிரத்யட்சமாக முடியும்? எதனுடைய சயோகம் சொல்றதோ அது ரெண்டும் பிரத்யட்சமா இருந்தாதான். இப்ப இது பிரத்யட்சம் உங்களுக்கு, இந்த சயோகம். என்ன காரணம்? இதுவும் பிரத்யட்சம் இதுவும் பிரத்யட்சம், அதனால இந்த சயோகம் பிரத்யட்சம். அப்போ எதனுடைய எந்த ரெண்டு பதார்த்தங்களுக்கு கான்டாக்ட் ஏற்படுறதோ, சயோகம் ஏற்படுறதோ, அந்த ரெண்டு பொருள் பிரத்யட்சமா இருக்கணும் முதல், இல்லைன்னா பிரத்யட்சமா ஆகும். அதனால இந்த சரீரமானது பஞ்சபூதங்கள் சேர்ந்து வந்ததா இருந்தா பிரத்யட்சமாவே இருக்க முடியாத போயிடும். அஞ்சு பூதங்கள் ஆகாசம் அப்பிரத்யட்சம் தானே, வாயு அப்பிரத்யட்சம் தானே. அந்த ஆகாசமும் வாயுவும் சேர்ந்து இந்த சரீரம் வந்ததா இருந்தால் அந்த சரீரம் அப்பிரத்யட்சமா போயிடும். அந்த கன்செப்ட் சரியா புரிஞ்சுக்கணும். சரீரத்துக்குள்ள வாயு இல்லைன்னு யாரும் சொல்லல, சரீரத்துக்குள்ள ஆகாசம் இல்லைன்னு யாரும் சொல்லல. பஞ்சபூதாத்மகம் சொன்னா அந்த அர்த்தம் இல்லை. சரீரத்துக்குள்ள வாயு இருக்கு, சரீரத்துக்குள்ள ஜலம் இருக்கு, அப்படி அர்த்தம் இல்லை. சரீரம் என்ற ஒரு அவயவி, ஒரு காரிய திரவியம். இன்னும் நீங்க கொஞ்சம் சாஸ்திர வாழ்க்கை வரணும், அப்பதான் இந்த புத்தகம் படிக்க முடியும். சரீரம் என்ற ஒரு காரிய திரவியம் இந்த அஞ்சு பூதங்களும் சேர்ந்து வந்ததுன்னு சொல்லணும். அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அப்படி சொன்னா இதுக்குள்ள இருக்கு வெளியில இருக்கு அப்படி இல்லை. அதனால அது சித்தாந்தம் வேற. அப்ப அவ பார்த்திவ சரீரத்தான் ஒத்துருந்தது. பார்த்திவ சரீரத்துக்குள்ள ஜலம் இருக்கட்டும். அதனால சரீரம் ஜெலீயமாகாது. ஒரு கடத்துக்குள்ள ஜலம் இருந்தால் கடம் ஜெலீயமாயிடுமா? ஒரு பானை இருக்கு, அதுக்குள்ள ஜலம் விட்டாச்சுன்னா அந்த கடமே ஜெலீயமாகும். கடம் பார்த்திவம், இதுதானே அர்த்தம். அதனால ஆரம்பவாதம் தனி, அது வேற விதம். இங்க அப்படி இல்லை. இது உதாரணத்துக்காக சொன்னேன், சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கும். அந்த மாதிரி நையாயிக சம்பிரதாயத்துல 6 இந்திரியம், பஞ்சேந்திரியம் என்றது லோக விவகாரம், அது வேதாந்தத்தை சரிப்பட்டு வரும். விவகார சம்பிரதாயத்துல இருக்கு 5 இந்திரியம். மனசு இந்திரியம் சொல்ல முடியாது நம்மளுடைய ரீதியில. என்ன காரணம்னா இந்திரியம் வந்து அதீந்திரியம். புரியுதா? இந்திரியம் தான் அது அதீந்திரியமா இருக்கும். பிரத்யட்சம் இல்லை. எனக்கு கண்ணு இருக்கும், எனக்கு பிரத்யட்சம் இல்லை. வெளியில் தெரியறது இல்லை கண்ண. இது வந்து அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். இது இல்லை கண்ண. கண்ணுன்றது வெளியில் பார்க்கக்கூடிய இது. நம்மள கண்ணாடி பார்க்கும்போது கண்ணு தெரியவே அதே இல்லை. அது இல்லை கண்ணு. இந்திரியம் என்று சாதாரண சொல்லும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தின்னு வச்சுக்கோங்க. உண்மையா சக்தியும் இல்லை. அது அப்புறம் டிஸ்கஷன் பண்ணணும். ஏதோ ஒன்று உள்ள வெளியே தெரியக்கூடியது இல்லை, அவ்வளவுதான். இந்திரியமா இருந்தால் அது அதீந்திரியமா இருக்கணும். அப்படி ஒரு நியமம். இந்த நியமம் நம்மளே கூட சொல்லலை, அவாலே சொல்லுவோம். ஐயா இந்த தர்க்க சம்பிரதாயத்திலே இருக்கிறது. இந்திரியம்னா அது அதீந்திரியமா இருக்கணும். அப்படி இருக்கிறது. மனசு இந்திரியமா இருந்தால் மனசுல வரக்கூடிய எல்லா எண்ணங்கள், இப்ப சுகதுக்காதிகள் எல்லாம் மனசுல இருக்குதானே நம்மளுடைய சித்தாந்தம். வேதாந்தத்தில் அப்படிதான் சொல்லணும். ஆத்மாவில் இருக்கு சொல்லக்கூடாது. ஆத்மா அசங்கம். குணங்களுடைய செட்டு சொல்றது இல்லையா தர்க்க சாஸ்திரத்துல. அதுல சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்னா இதெல்லாம் ஆத்ம குணம்னு சொல்றது தர்க்க சாஸ்திரத்துல. நம்ம சம்பிரதாயத்துல ஆத்ம குணம் இல்லை. இதெல்லாம் மனத்தினுடைய விற்பிகள். அதனுடைய நோக்கமே வேற. காம சங்கல்போ விஜிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிர் அதிர்திர் கிரீர் தீர் தீர் ஏதம் சர்வம் மன ஏவா. பிரதாரண்ய ஸ்ருதி இப்படி சுத்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லா எண்ணங்களும் காமமோ இச்சையோ துவேஷமோ சுகமோ துக்கமோ எல்லாமே மனசுல இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் எண்ணங்கள். அப்படின்னா மனசுடைய குணங்கள் வச்சுக்கோங்க. இந்த மனசு என்றது அதீந்திரியமா இருந்தால் அதனுடைய எண்ணங்களும் அதீந்திரியமா போயிடும். புரியுதா? மனசு அதீந்திரியம் நீங்க சொல்லுவானால் அதனுடைய இந்த ஃபார்மேஷன் அதுவும் அதீந்திரியம் தான் சொல்ல வேண்டியதா போயிடும்.
அதனால மனப்பரிணாமானாம் அப்படி அதீந்திரியத்துவாபத்தி, புரியுதா? மனசா அப்பிரத்யக்ஷத்வே மனப்பரிணாமபூதானாம் சுகதுக்காதீனாம் அப்படி அப்பிரத்யக்ஷத்துவம் யா. மனசு அதீந்திரியமா இருந்தால் மனசினுடைய பரிணாமங்களா இருக்கக்கூடிய சுகம், துக்கம், இச்சா, துவேஷம், குரோதா இது எல்லாமே அப்பிரத்யட்சமா போயிடும். அப்ப மனசு இந்திரியமா இருந்தால் மனசு அதீந்திரியம் சொல்ல வேண்டியதா போயிடும். மனசு அதீந்திரியமா இருந்தால் சுகதுக்காதிகள் அப்பிரத்யட்சமா போயிடும். அது சரியில்லை. அகம் சுகி என்றது எனக்கு பிரத்யக்ஷம், நான் சுகியா இருக்கேன் என்றது எனக்கு பிரத்யக்ஷம் என்றதை கேட்டு அனுமானிக்கிறது இல்லை, அது பிரத்யக்ஷம். அப்படி சில காரணங்கள் இருக்கிறதுனால மனசு இந்திரியம்னு சொல்றதில்லை, மனசு இந்திரியம்னு ஒத்துக்கிறது இல்லை. யாரு விவரணக்காரரும் ஒத்துக்கிறது இல்லை. பாமதிகாரர் ஒத்துக்கிறதுன்னு சொல்றதானா அது வேற விதம். அது அந்த பாமதி விவரண கலகம் இப்ப விட்டுருவோம். சாதாரணமா மனசு இந்திரியம் இல்லைன்றது சௌகரியம் சொல்லும்போது. இப்போ இதுக்கு ஒரு இது வேதாந்த பாஷையிலே இருக்கு, மனசு இந்திரியம் இல்லை என்று சொல்றது. ஆனா பல பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவா, ஒரு அதிகரணம் வருது. அப்போ 2வது அத்தியாயத்துல பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஒரு அதிகரணம் வருது, சப்த கதேர விசேஷத்துவாச்சா அப்படி முதல் சூத்திரம். அந்த ஒரு அதிகரணத்துல என்ன விஷயம்னா, ஏகாதச இந்திரியாணி சந்தி இது சமர்ப்பணம் பண்றது. இந்திரியங்கள் எத்தனை கேட்ட ஏகாதச 11. நீங்க ஆமா, நீங்க மனசு இல்லையே இந்திரியம் இல்லைன்னு சொல்றீங்க, அது எப்படி சரி? ஒரு அதிகரண விரோதம் வருமே. இது விவரணக்காரரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு அட்டாக். அதிகரண விரோதம் இருக்கு, உங்களுடைய சித்தாந்தத்தில் அதிகரண விரோதம் இருக்கு. அதிகரணத்துல என்ன இருக்கு? 11 இந்திரியங்கள் இருக்கிறத கணக்கு பண்ணி சமர்ப்பணம் பண்ணிருக்கு ஆட்சியத்துல. இது இவர்களோட பஞ்சா ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் 11 எப்படி வருது? மனசை சேர்த்தானே 11 வரும். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அப்புறம் மனசு, இது சேர்த்தான் 11 வரும். இல்லைன்னா 11 கிடைக்காது. மனசு இந்திரியம் இல்லைன்னு சொன்னா எப்படி சரியா வரும்? ஒரு கேள்வி. அதுக்கு இவர் சொல்ற, அங்க சொல்லக்கூடியது சரி, வாஸ்தவம் தான். இந்திரியம் இருக்கா இல்லையா? மனசு இந்திரியமா கிடையாது? ஒரே பதில் சொல்லணும், ஒரே பதில் சொல்ல முடியாது. அந்த திருஷ்டியில் இந்திரியம் சொல்லலாம், இந்த திருஷ்டியில் இந்திரியம் சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம் கேட்டா, நையாயிகால் சொல்றது, நையாயிகாலுடைய திருஷ்டியில் பார்த்தால் மனசு இந்திரியம் இல்லை. அது என்ன திருஷ்டி? இது என்ன திருஷ்டி, அது என்ன திருஷ்டின்னு கேட்டா, நையாயிக சம்பிரதாயத்தில் இன்னொரு விஷயம் பாருங்க, கர்மேந்திரியம் ஒண்ணு இருக்கா நியாயசாஸ்திரத்துல? கர்மேந்திரியம்னா என்ன? கர்மேந்திரியம்னா என்ன? கை, கால், இதெல்லாம் கர்மேந்திரியம். நாக்கு, இது எப்படி இந்திரியம் ஆக முடியும்? இந்திரியம்னா ஞானத்துக்கு எது காரணமா இருக்கோ, அறிவு கிடைக்கிறது எதிலிருந்தோ, பிரத்யக்ஷ ஞானம் கிடைக்கிறது எதிலிருந்தோ அதுதானே இந்திரியம். கை பிரத்யக்ஷத்துக்கு காரணமா, கால் நடக்கிறதுக்கு காரணம், கை எடுக்கிறதுக்கு காரணம், அப்படிதானே? ஏதோ ஒரு கிரியைக்கு காரணமா இருந்தா அதுக்கு பிரமாணம் சொல்ல முடியாது. அது இந்திரியம் என்ற பெயரே கிடையாது. கர்மேந்திரியம் அப்படிங்கிற ஒரு கன்செப்டே இல்லை நியாயசாஸ்திரத்துல. நியாயசாஸ்திரத்துல கிடையாது, வைசேஷிக சாஸ்திரத்துல கிடையாது. சாங்கியாவுக்கு இருக்கு, சாங்கிய சம்பிரதாயத்துல ஏகாதச இந்திரியம். அப்போ இப்ப லட்சணமே மாறிப்போச்சு, இந்திரியத்தினுடைய லட்சணமே மாறிப்போச்சு. ஏன்னா இந்திரியம் என்ற பெயர் இந்த 6க்கு தான் நியாயசாஸ்திரத்திலும் வைசேஷிக சாஸ்திரத்திலும் இந்திரியம் சொன்னால் 6. கை காலம் இந்திரியம் கிடையாது. அதனால இந்த 6 இந்திரியத்துக்கு சேர்த்துதான் அவா லட்சணம் பண்ணுவான். இந்த அதிகாரத்தில் சொல்லக்கூடிய இந்திரியத்துவம் என்றது கர்மேந்திரியத்தையே சேர்த்து சொல்லக்கூடிய அந்த லட்சணம், அது வேற லட்சணம் வரும். ஆனா அப்படி இருக்கும்போது அந்த லட்சணத்தோட பார்த்தா இந்திரியம் சொல்லலாம். அந்த அதிகரணத்துல எந்த மாதிரி இந்திரியத்துவத்தை மனசுல வச்சிருந்து இந்திரியம் சொல்றதோ அது கர்மேந்திரியத்துக்கு சாதாரணம். அது கர்மேந்திரியத்துக்கு சாதாரணம் சொன்ன பார்க்க முடியுதா? காமன். அங்க சொல்லக்கூடிய இந்திரிய லட்சணம்
கர்மேந்திரியத்துக்கும் சரியா வரும். அப்படி ஒரு இந்திரிய லட்சணமே நையாயிகாவுக்கு இல்லை. அப்ப அவா சொல்லக்கூடிய இந்திரிய லட்சணத்தை வச்சுட்டு பார்த்தால் மனசு இந்திரியம் இல்லை. இதுதான் விவரணக்காரருடைய அபிப்பிராயம். நம்ம சம்பிரதாயத்தில் இந்திரியம்னா என்ன கேட்ட நையாயிகா சொல்லக்கூடிய இந்திரியத்துவம் இல்லை, வேற விதமான இந்திரியத்துவம். அதுக்கு என்ன சொல்றோம்னா கிரியா சாதனத்துவதி சரீராதிஷ்டிதத்துவம் இந்திரியத்துவம். இந்த லட்சணம் ஞானேந்திரியத்துக்கும் கர்மேந்திரியத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்தது. கிரியா சாதனத்துவதி சரீராதிஷ்டிதத்துவம். சரீரத்தில் இருக்கணும், கிரியைக்கு சாதனமா இருக்கணும். கிரியை ரெண்டு விதம், ஞானம் மற்ற சேஷ்டங்கள் சமன்வயம் ஆயிருப்பார்கள். கிரியைன்னா ரெண்டு விதமான கிரியை. ஒண்ணு ஞான கிரியா இருக்கட்டும், எடுக்கிறது கொடுக்கறது நடக்கிறது இந்த மாதிரி கிரியா இருக்கட்டும், அதுக்கு சாதனமா இருக்கிறது. அப்புறம் சரீரத்தில் இருக்கிறது ரெண்டு தளம் இருக்க, அதிவியாப்தி அவியாப்தி எல்லாம் சொல்லணும் இல்லையா, எல்லாம் சொல்லணும். கிரியா சாதனத்துன்னு மட்டும் சொன்னால் கிரியைக்கு எது உபயோகப்படுறதோ அது இந்திரியம் சொன்ன மாதிரி ஆயிடும். அது தப்பு. அப்படி சொன்னால் இதெல்லாம் கிரியைக்கு உபயோகப்படுறது இல்லையா, ஏதோ ஒரு கிரியைக்கு உபயோகப்படுறது. இப்ப நான் இங்கதானே உட்காருது, ஆமா, வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் இது இந்திரியங்கள், இது ஒரு கிரியைக்கு உபயோகப்படுறது. அது இந்திரியமா அப்படி இல்லை. அதனால சரீராதிஷ்டிதத்துவம் சரீரத்தில் இருக்கிறதா இருக்கும். சரீரே வர்த்ததே சரீராதிஷ்டிதத்துவம், சரீரத்தில் இருக்கணும், கிரியைக்கு காரணமா இருக்கணும். அப்படி இருந்தா இந்திரியம் சொல்லு. அந்த லட்சணத்தை வச்சுட்டு மனசு இந்திரியம் சொன்னா ஓகே, எனக்கு விரோதம் இல்லை. இப்படி ஒரு விசாரம். அதனால மனசு இந்திரியமா இல்லையான்றது ஒரு தர்க்கம். அதுக்கு இப்படி அந்த விசாரம் நடக்கிறது. அது இருக்கட்டும். இப்போ இங்க என்ன சொல்ல வருதுன்னா, கரணம் நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன், பிரம்ம சாட்சா்காரத்துக்கு எது கரணம்னு கேட்டால், பிரம்ம சாட்சா்காரம் பிரத்யக்ஷ ஞானம், பிரத்யக்ஷ அனுபவம். சைதன்ய மாத்திரத்தை பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறதுக்கு பிரம்ம சாட்சா்காரம் தேவை. இதுக்கு ஒரு கரணம் வேணும். என்ன கரணம்? மனசுன்னு சொல்லணும்னால் மனசு இந்திரியம் ஒத்துனா தானே கரணம் சொல்ல முடியும். அது வேண்டாம். மனசு இந்திரியம் ஒத்துக்கிறது இல்லை. அந்த நையாயிகால் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு கரணமா எந்த லட்சணத்தை சொல்றோம் அந்த லட்சணத்தோட நம்ம அங்கீகாரம் இல்லை. அதனால மனசு இந்திரியம் சேர்க்கிறதே இல்லை, ஒத்துக்கிறதே இல்லை. அப்ப என்ன அப்புறம் வேதாந்த வாக்கியம் எதிலிருந்து இந்த வேதாந்த வாக்கியத்தானே அசாதாரணமா இந்த சைதன்ய மாத்திரம் சுத்தம் அத்விதீயம் சைதன்யம் என்ற ஒண்ணு இருக்கு என்ற ஒரு பிரமேயம். இதுக்கு சாட்சாத் நமக்கு இந்த பிரமேயத்தை சொல்லிக் கொடுக்கிறது பிரமாணம் என்ன? வேதாந்த வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். இதுதானே முன்னாடி எடுத்து காமிக்கிறது. ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி. என்ன அர்த்தம்? ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி, வேற யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு இல்லை. ஔபனிஷதம் புருஷம், உபனிஷத்து என்ற புருஷனே, உபனிஷத்தோடு தான் கேட்கிறேன். இல்ல ஸ்ரோத்ரேந்திரியம் இல்லை. ஸ்ரோத்ரேந்திரியம் அந்த வாக்கியத்தை தெரியறதுக்கு ஸ்ரோத்ரேந்திரியம் காரணம். புரியுதா? தத்துவமசி என்ற வாக்கியம் நான் சொன்னால் நீங்க காதால கேட்கறது இல்லை. நீங்க அதை வாங்கிச்ச அப்புறம் தத்துவமசி என்ற ஒரு ஞானம் உள்ளுக்குள்ள நிற்கிறது இல்லையா, அதுக்கு அதனாலதான் பிரம்ம ஞானம் வருது. காதால கேட்கறதுனால ஸ்ரோத்ரேந்திரிய பிரத்யக்ஷம், அது பிரம்ம சாட்சா்காரம் இல்லை. படிச்சா இப்ப நான் சொன்னேன் தத்துவமசி காதல் விழுந்துருக்கு இல்லையா, இது பிரம்ம சாட்சா்காரமா? இல்ல, இது வாக்கிய பிரத்யக்ஷம். அந்த வாக்கியத்தை முதல் காதல் விழுது, வாக்கிய பிரத்யக்ஷம் இல்லை, இது பிரம்ம சாட்சா்காரம் இல்லை. தத்துவமசி என்ற வாக்கியத்தினுடைய அர்த்தமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்த ஞானம் வாக்கியத்திலிருந்து வருது. உங்களுடைய காதல விழுறது வாக்கியம் முதல். வாக்கியத்திலிருந்து அர்த்தம் எப்படி கிடைக்கிறது? இந்த ப்ரோசஸ் எப்படி? முதல் என்ன பண்ணணும்? அந்த வாக்கியம் காதல் விழுறது, அதுக்கப்புறம் பதச்சேதம் பண்றது, எப்படி பதங்கள் பிரித்து தெரிகிறது, அதுக்கப்புறம் பதத்தினுடைய அர்த்தம் என்னன்றது புரியுறது, அதுக்கப்புறம் கான்டெக்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தாற்பயத்தை புரியுறது, அதுக்கப்புறம் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை கிரகிக்கிறது. இதுதானே இந்த வழியில் தானே போயிட்டு இருக்கோம். இந்த வழியில் போகும்பொழுதுதான் நடுவில் என்ன வருது? புருஷமாலின்யம். அதுதான் தகராறு வருது. என்ன?
நம்ம ஹிருதயத்துல ஏத்துக்க முடியாது. இந்த அர்த்தம் புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் மாதிரி இருக்கு, புரியுது. நம்மளுடைய உள்ளுக்குள்ள அதை வாங்கிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? விபரீத வாசனை இருக்கு, பிரமாணாந்தர விரோதம் அங்கே இருக்கு. எப்படி அதெல்லாம் சரியா வருமா, இப்படி எல்லாம் பல விதமான குழப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் புருஷாபராதம் சொல்லுது. சரி, அப்படி புருஷாபராதம் இருக்கா, என்ன பண்ணணும்? திருப்பி பிரமாணாந்தரங்களுடைய சுபாவம் என்ன, அது என்ன, இது என்ன எல்லாம் விசாரம் பண்ணணும். பண்ணி அப்படின்னு கடைசியில் அந்த புருஷாபராதம் போயிடுத்தோம்னால் போயிடுத்தோம்னா உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கறது யாரு? இந்த வாக்கியம் தான். அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு இன்னும் புதுசாக யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. எந்த வாக்கியத்திலிருந்து அந்த அர்த்தம் முதல் புரியுறதோ அந்த வாக்கியம் அங்கேயே நிக்கிறது இல்லையா? நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த வாக்கியம் தெரியும் எனக்கு. பரிஷத் வாக்கியத்தை அனுசந்தானம் பண்ணலாம் இல்லையா? இந்த வாக்கியங்கள் எனக்கு தெரியும். அதுக்கு பிரமாணமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் மனசுல நிக்கிறது இல்லையா? அந்த வாக்கியத்தை ஒரு தடவை அனுசந்தானம் பண்றது. பிரம்ம சாட்சாத்காரம் கிடைக்கிறதா? கிடைக்கிறது இல்லையா? கிடைக்கிறது இல்லைன்னா புருஷாபராதம் இருக்கு. கிடைச்சாச்சா? சரி, புருஷாபராதம் போயிட்டு அது செக்கிங் பண்றதுக்கு எந்திரம் கிடையாது. அவ்வளவுதான். மாலின்யம் போயிடுச்சுன்னா அதுல இருந்தே வருது. அதனால என்ன காரணம்? அதுக்கு அசாதாரண காரணம் என்ன? பிரம்ம சாட்சா்காரத்துக்கு அசாதாரண காரணம் என்ன என்ற கேள்வி. கரணம்னா என்ன அர்த்தம்? அசாதாரண காரணம். அதுக்காக தனியா இருக்கக்கூடிய காரணம் அது எதுன்னா கேள்வி. எதுல இருந்து வருது? உண்மையா மனசுன்னு சொல்றதோட வேதாந்த வாக்கியம் சொல்றது நல்லது. என்ன காரணம்? மனசுன்னா என்ன? அது சாதாரண காரணம். அது எது பெறுறதோ மனசுல வருதோ அது பிரகாசத்தை பெறுகிறது. அவ்வளவு. மனசுக்கு தனி எப்படி ஒன்றும் கிடையாது. அதுல எது பெறுறதோ கொண்டு போய் சேர்க்கிறதோ அது தெரியுது. வேதாந்த வாக்கியம் அப்படி இல்லை. அதுக்கு அப்ப அபிப்பிராயம் மாறி மாறி வர்றது கிடையாது. வேதாந்த வாக்கியத்துக்கு ஒரே அபிப்பிராயம் தான். அந்த அபிப்பிராயம் புரியாம இருக்கிறது அவ்வளவு. மனசுல அப்படி இல்லை. மனசு அதுல எப்படியெல்லாம் நமக்கு சம்ஸ்காரம் ஏற்பட்டு இருக்கோ அந்த சம்ஸ்காரம் இருக்கிற மாதிரி ஒன்னொன்னா காமிக்கும். பல விதமா காமிக்கலாம். பலதும் நடக்கும். அதனால மனசை வச்சுட்டு நம்ம மனசை நம்பிட்டு போக முடியாது. புரியுதா? கொஞ்சம் லௌகிகமா சொல்றேன். இதெல்லாம் வாக்கியம் சொல்ல முடியாது. வேதாந்த பிரம்ம சாட்சா்காரத்துக்கு போறவன் மனசை நம்பிட்டு போக முடியாது. வேதாந்த வாக்கியத்தை நம்பிட்டு வர போனோம். அவ்வளவுதான். வேதாந்த வாக்கியம் தான் காரணம். அசாதாரண காரணம் சொன்னால் வேதாந்த வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை பலமா பிடிச்சிட்டுதான் ஒரு அனுஷ்டாதாவும் மேல போனோம். மனசை பிடிச்சிட்டு இல்லை. அதுவும் ஒரு உபயோகம் இல்லைன்னு யாரும் சொல்லல. எல்லாத்துக்கும் உபயோகம் இருக்கு. எது அசாதாரணமா எடுக்கணும் அதுக்குதான் கேட்கிறேன். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வரக்கூடிய ஒரு ஞானம் தான் மனப்பரிணாமம் தான். இந்த அகண்டாகார பற்றி ஒரு மனப்பரிணாமம் தான். மனசு அனாவசியம் நான் சொல்லல. எதை நம்பிட்டு போனோம் கேட்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இவருடைய உபன்யாசத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. இவருடைய உபன்யாசத்துல இவர் ரமண மகர்ஷி சொல்ற அந்த விஷயம் அவர் சொல்லுவார் இல்லையா? இந்த நம்ம கண்ணு மூடின்னு அகம் சொல்ற அந்த அகங்காரம் வருது, நான் என்ற அந்த ஒரு எண்ணம் வருது. அங்கதான் கவனிக்கணும். அங்க கவனிச்சுட்டு அதுக்குள்ள நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது உள்ள எது இருக்கோ அதுதான் ஆத்மதத்துவம். வாஸ்தவம் சொல்லுவார் இல்லையா? இப்போ இதுதான் ஆத்மதத்துவம் இருக்கு. இதுதான் ஆத்மதத்துவம் என்று வச்சுட்டு நம்ம போகிறதா இருந்தா நம்ம மனசு இருக்கு. இந்த மனசினுடைய உள்ளுக்குள்ள போய் அந்த மனோவருத்திகள் எல்லாம் அடங்கும் பொழுது ஏதாவது ஆத்மதத்துவம் அப்படிலாம் சொல்றது அழகா இருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு ஆத்மதத்துவம் இருக்கு என்றது வேதாந்த வாக்கியம் மூலமா தெரிஞ்சுட்டு அதே நம்பிட்டு போறதா இருந்தா தான் அது பூர்ணமா இருக்கும். இல்லைன்னா என்ன வரும்? அப்படியே இருந்து ஏதோ ஒண்ணு பிரம்மசாட்சா்காரம் வந்துட்டோம். பல விதமான பிளக்சுவேஷன்ஸ் நடக்கிறது இல்லையா? ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்பட்டது, அதான் பிரம்மசாட்சா்காரமோ? இதனால உபயோகம் இருக்கா? இதனால ஏதாவது உபயோகம் இருக்குமா? அதனால
அப்பப்ப வரக்கூடிய பலவிதமான எண்ணங்கள் இது பிரம்ம சாட்சா்காரம் இல்லை என்று தெரியறதுக்கு சாஸ்திரம் படிக்கலாம். பல தடவை சொல்லியிருக்கேன். நமக்கு சன்னியாசத்துக்கு அதிகாரம் இல்லை என்று தெரியறதுக்கு சாஸ்திரம் படிக்கணும். இல்லைன்னா இப்போ வைராக்கியம் இருக்கோம் ஒன்றும் வரல, ஒன்றும் பயப்பட வேண்டாம், வைராக்கியம் ஒன்றும் வரல, தெரியும், சாஸ்திரம் படிச்சாதான் தெரியும். இல்லைன்னா பலவிதமா சொல்லுவோம் பொழுது நமக்கே ஒரு அது சரியோ இது சரியோ, ஏதாவது அடிப்படையா ஒரு வாக்கியத்தை பலமா பிடிச்சிட்டுதான் மேல போனது இல்லையா? மனசைவேதம் வாஸ்தவியம்னு இருக்கு. மனசைவேதம் இப்போ இவர் சொல்றதும் சேர்க்கணும், இது சொல்றதும் சேர்க்கணும். ஸ்ருதியை அனுசரிச்சு மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஸ்ருதியை அனுசரிக்காமல் மனசுக்கு மேல ஏதாவது பிரயத்தப்பட்டு ஒன்றும் வரப்போதில்லை. அப்படியா? மனசைவேதம் வாஸ்தவியம், மனசா அனுதிரஷ்டவியம், இதெல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. ரெண்டு மனசுக்கும் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு, ஸ்ருதி வாக்கியத்துக்கும் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு. ரெண்டும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்ருதியோட தாத்பரியத்தை திருடமா புரிஞ்சப்புறம் அந்த தாத்பரியத்தில் நின்று மனசை ஏகாகிரப்படுத்தணும். ஸ்ருதி வாக்கியத்தை கவனிக்காமல் மனசு ஏகாகிரப்படுத்தி ஒன்றும் நடக்கப்படுது. ஏகாகிரவர்த்தி ஒரு போதுதான். ஏகாகிரவர்த்திக்கு விஷயம் என்ன? விஷயம் கிடைக்கணும் இல்லையா? ஏகாகிர விற்பி ஒண்ணு வரலாம். ஏகாகிரவர்த்தி இந்த புத்தகத்தையே பார்த்துட்டு இருந்தால் புத்தகம் எப்ப கண்ணு மூடி புத்தகம், இந்த புத்தகம் கண்ணில் வரும். இது ஏகாகிரவர்த்தி. இது ஏகாகிரவர்த்தி தான். ஒரு காமுகனா இருக்கும்போது காமினி தியானம் பண்றது ஏகாகிரவர்த்தி. எப்ப பார்த்தாலும் அதுதான் மனசுல இருக்குன்னா அது ஏகாகிரவர்த்தி. அப்ப மனசினுடைய ஏகாகிரவர்த்திக்கு சைதன்யம், அகண்ட பிரம்ம சைதன்யமே விஷயமா இருக்கணும் எப்படி கிடையாது. அது எந்த மாதிரி நமஸ்காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு விஷயமா இருக்கும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி டைரக்ஷன் பண்றதுக்கு ஸ்ருதி வாக்கியம் இல்லாம முடியாது. அப்ப அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு மேலே பிராமான்ய புத்தியை வச்சுட்டுதான் மேல போகணும். பிராமான்ய புத்தி, மனசுக்கு பிராமான்ய புத்தியை கொடுக்கக்கூடாது. மனசுதான் எனக்கு பிரமாணம் அப்படி இல்லை, ஸ்ருதி வாக்கியம் எனக்கு பிரமாணம். மனசே ஏகாகிரவர்த்தி, மனசுல ஏகாகிரவர்த்தி கொண்டு வர்றதுக்கு ஸ்ருதி வாக்கியம் பிரமாணம். அண்டர் கண்ட்ரோல் இருக்கு, ஸ்ருதி வாக்கியம் அண்டர் கண்ட்ரோல் இருக்கணும். மனசு கண்ட்ரோல் ஸ்ருதி வாக்கியம் இருந்தா சரியா இருக்காது. ஸ்ருதி வாக்கியத்தினுடைய கண்ட்ரோல் மனசு வச்சுட்டு இருக்கணும். மனசினுடைய கண்ட்ரோல் ஸ்ருதி வாக்கியத்தை வச்சுட்டு இருந்தா அதனுடைய அர்த்தம் மாறி மாறி போயிடும். இன்னைக்கு தோன்ற அர்த்தம் நாளைக்கு வேற விதமா தோன்றது, பலவிதமா தோன்றது, அப்படியோ இப்படியோ, அதனால உபயோகம் இல்லை. இந்த ஒரு ஐடியா புரியுறது இல்லையா? அதனால விவரணக்காரர் சொல்றது மனசு கரணம் இல்லை, சப்தம் தான் கரணம் என்றது. இப்ப சொன்னது லௌகிக பாஷை, முன்னாடி சொன்னது டெக்னிக்கல் லாங்குவேஜ். டெக்னிக்கல் லாங்குவேஜ் சொல்லும்போது வாக்கியார்த்தம் நடக்கும். இப்படி ஒன்றும் வாக்கியார்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஒரு சென்சிட்டிவா சொல்லும் பொழுது இதுதான் அபிப்பிராயம். நம்மளுடைய சாமானிய புத்தி அந்த எது பிரமாணம் சொன்னா ஸ்ருதி வாக்கியம் பிரமாணம் சொல்லணும். அகண்டாகார வர்த்திக்கு அகண்டாகார வர்த்தி என்றது இப்படிதான் சைதன்ய மாத்திர விஷயிலையா இருக்கலாம், சைதன்யத்தை மட்டும் விஷயமா வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு வர்த்தி இருந்தால் தான் அதுக்கு பிரம்ம சாட்சாத்கார பெயர். இதெல்லாம் இருக்காது. அதனால என்ன கரணம் கேட்டால் வேத வாக்கியம் போயிட்டார். அகண்ட பிரம்ம சாட்சாத்காரத்துக்கு, பிரம்ம ஞானத்துக்கு, பிரம்ம ஞானம் என்றது ஒரு ஞானம், அதுக்கு ஒரு கரணம் வேணும், பிரமாணம் சொல்றது. பிரமாணம் என்ன? உங்களுக்கு என்ன பிரமாணம்? தத்துவசி வாக்கியம் சொல்றதா, என்னுடைய மனசு சொல்றதா? தத்துவசி வாக்கியம் சொன்னீங்கன்னா என்னுடைய மனசு பல எப்படி சம்ஸ்காரம் அதுல வச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் காமிக்கிறது. அது எப்படி பிரமாணமா இருக்க முடியும்? அது அந்த மனசை எப்படி கொண்டு வந்தால் அது உபயோகப்படுறது. உபயோகம் இல்லைன்னு சொல்ல வரல, உபயோகம் இருக்கிறது. அதனால சாதாரண காரணமா வச்சுக்கலாம், அசாதாரண காரணம் இல்லை. அசாதாரண காரணம் என்ன? ஸ்ருதி வாக்கியம். அப்ப கேட்கிறார், ஸ்ருதி வாக்கியம் பிரமாணமா இருக்கு, ரைட். ஸ்ருதி வாக்கியத்தினுடைய தாற்பரிய விசாரம் பண்ணணும் என்றது சொல்றது இல்லையா? அந்த விசாரமும் கரணமா? அதுக்கு மேல கேள்வி என்ன கரணம் கேட்டா ஸ்ருதி வாக்கியம் மனசு கிடையாது. மனசு சாதாரண காரணம், அசாதாரண காரணம் ஸ்ருதி வாக்கியம் தான் என்ற ஒரு நிர்ணயம் வந்துருக்கு. அதுக்கு மேல கேள்வி, ஸ்ருதி வாக்கியம் இப்படி இருக்கு,
அகண்ட சாட்சா்காரம் வருமா? ஸ்ருதிவாக்கியம் இருக்கு, விசாரம் பண்ணலாம். ஸ்ருதிவாக்கியம் பல தடவை கேட்டிருக்கேன், நீங்க உட்கார்ந்துருக்கேன், ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணாமல் அந்த வாக்கியம் உங்களுக்காக எந்த ஒரு உபயோகத்தையும் கொடுக்காது. அங்க நிற்கும். அப்படிதான் சபரிமலையில தத்துவமசி போறவாள் எல்லாம் பார்க்கறது பார்த்துட்டு தான் வருவா இல்லையா? இங்கேயும் இருக்கு. அதுல லெட்டர்ல ஒரு தப்பு வந்து தத்துவம் இருக்கு இல்லையா? ஒரு திட்டம் வரணும். இப்ப பதச்சேதம் தெரியாதுன்னா சொல்லிக் கொடுக்கலாம். பதச்சேதம் சொல்லி தத்துவமசி என்ன அர்த்தம்? அது நீ தான் பிரம்மதாக்காக்கார் வரைமா வராது. அப்ப என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும்ன்றது வந்துருக்கு. இப்ப விசாரத்துக்கு ஏதோ ஒரு உபயோகம் இருக்குன்னு தெரியுது. அது விசாரம் எதுக்கு சப்போர்ட் பண்றது? அந்த சப்தத்துக்கு சப்போர்ட் பண்றது. விசாரத்தோட விசார விசிஷ்டமான சப்தம் இருக்கணும் இல்லையா? சரி, அப்ப சப்தம் கரணம் சொல்லும்போது விசாரமும் கரணமா என்ற ஒரு கேள்வி. சப்தம் கரணம் என்றது எனக்கு புரியுது. ஆனால் விசாரமும் பண்ணணும்னு வந்திருக்கும். அதனால அந்த பண்ண வேண்டிய விசாரம் வந்து பிரம்மசாட்சா்காரத்துக்கு கரணமா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி. அது கிடையாதுன்னு சொல்றதுக்கு இந்த ஸ்லோகம். விசாரம் கரணம் கிடையாது, சப்தம் தான் கரணம். சப்தம்னா சவுண்ட் இல்லை, அந்த வாக்கியம் அர்த்தம். ஆப்த வாக்கியம் சப்தம், ஸ்ருதி வாக்கியம், அதுக்குதான் சப்தம் பேரு. சப்த பிரமாணம்னால் ஒரு சவுண்ட் அப்படி இல்லை. இல்ல உச்சாரணம் எத்தனை தடவை ஜபிச்சாலும் சாட்சா்காரம் வராது. ஜபத்தினால வராது. இது ஜப சித்தி இல்லை. ஜபிச்சு சித்தி அடைய வேண்டியது இல்லை. ஜபத்துக்காக சில மந்திரங்கள் இருக்கு, அது அர்த்தம் புரிஞ்சுட்டு தான் ஜபிக்கணும். அப்படி கிடையாது. அர்த்தம் புரியாம ஜபிச்சாலும் அது இருந்து அதிர்ஷ்டத்வாரா சொல்றது இல்லையா? அது ஒரு ஜபார்த்தோ மந்திரா அப்படி இருக்கலாம். கர்மத்துல உபயோகப்படுத்துற மந்திரங்கள் ஈஷாவாஸ்யாதயோ மந்திரா கர்மத்து அவிநியுக்தாக பாஷமே ஆரம்பிக்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் தரும், இதெல்லாம் கர்மத்துக்கு ஜபிக்கிறதுக்கு இல்லை. தேஷாம் அகர்ம சேஷஸ்ய ஆத்மனः யாதாத்மிய பிரதிபாதகத்வாதி ஈஷாவாஸ்ய பாஷ்யம் ஆரம்பிக்கிறது. இது ஜபார்த்த மந்திரம் இல்லை. ஜபார்த்த மந்திரம் அவரே எடுத்து காமிச்சிருக்கார். தைத்திரிய பாஷ்யம் பாருங்க. ஜபார்த்தோ மந்திரா ஈஷாவஸ்ய ஜபார்த்தோ மந்திரா ஹோமார்த்தோ மந்திரா சுவாகாந்தத்துவ தரிசனா அப்படின்னா இருக்கிறார். புரிகிறது. நடுவில் ஜபார்த்த மந்திரம் வரும். இது ஜபம் பண்ண தானே புத்தி கிடைக்கும் அப்படின்னா மந்திரங்கள் இருக்கு. உச்சாரணம் மாத்திரம் அர்த்தம் தெரியாம உச்சாரணம் பண்ணாலும் அது அந்த பலம் இருக்கும். இது அப்படி இல்லை. தத்துவமசியின ஒரு சாதாரணமா ஒரு வேத வாக்கியமா இருக்கிறதுனால அதனுடைய ஜபம் பண்ணா எந்த பலவும் கிடைக்காதுன்னு சொல்லலை. பிரம்மசாட்சா்காரம் கிடைக்காது, அவ்வளவுதான். வேத வாக்கியம் தானே, அதனுடைய ஜபத்தினால பலம் இருக்கும். பாணினிய சூத்திரம் கூட ஜபத்தினால பலம் இருக்கும்னு சொல்றது. அதிர்ஷ்டார்த்தம் இருக்கு. புத்திராதே அப்படியெல்லாம் சொல்லும்போது புத்திராதே அதே குணகா பாணினிய சூத்திரம் ஸ்மிருதியா இருக்கிறதுனால பிரம்ம யஜ்ஞத்துல வருது. அதனால அதிர்ஷ்டம் கிடைக்கும். தத்துவமசி ஜபம் பண்ணலாம், தாராளமா ஜபம் பண்ணலாம், அதிர்ஷ்டம் கிடைக்கும். பிரம்மசாட்சா்காரத்துக்கு ஜபம் இதனால பர்யாப்தம் இல்லை. பாமதியில் பாருங்க. பாமதி ஆரம்பிக்கும் போது தஸ்மாத் உபனிஷத சர்வேபி கும்படித்யாதி ஜபார்த்தாக அவிவக்ஷிதார்த்தகத்வா பூர்வபக்ஷம். இப்படி பூர்வபக்ஷம் கொண்டு வர்றார். இதுக்கெல்லாம் அர்த்த விவக்ஷை கிடையாது. உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை எந்த அர்த்தத்தையும் விவக்ஷிதமா இல்லை இருக்கு. அர்த்தம் என்ற ஒரு அபிப்பிராயம் ஏதாவது புரிய வைக்கிறதுக்காக வந்த வாக்கியங்களே கிடையாது. என்ன பரஸ்பர விருத்தமா இருக்கு, எல்லாமே பரஸ்பர விருத்தம் அப்படி இப்படி இருக்கு, இன்னும் சரிப்படுத்த முடியாது. பரஸ்பர விருத்தமா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஜபார்த்தம் அப்பிராமானியம் சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு ஜபம் பண்ணலாம். கும்படாதிபதி கும்பட் சொல்றது இல்லை. அர்த்தம் இருக்கா? அர்த்தம் கிடையாது. அர்த்தம் கிடையாது. பீஜாட்சன் அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி அர்த்தம் இல்லாமையும் மந்திரங்கள் இருக்கு. மந்திரமா இருந்தா கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி கிடையாது. அர்த்தம் இல்லாமலே சில மந்திரங்களும் இருக்கு. அந்த மாதிரி வச்சுக்கலாமே. பூர்வபக்ஷம் கொண்டு வரும். தஸ்மாத் சாஸ்திரம் நான் ஆரம்பணியம் பாமதியில
இந்த விசாராத்மகம் சாஸ்திரம் வேதாந்த தாத்பரிய விசாராத்மகம் சாஸ்திரம் நைவ ஆரம்பணியம். இது சாஸ்திரம் ஆரம்பிச்சு எந்த உபயோகமும் இல்லை. இது அதுக்கு பூர்வபக்ஷம். என்ன பாஷ்யக்காரர் இருக்கார் இல்லையா, வேதாந்த யாதிக்யாதிதத்து வேதாந்த மீமாம்சாசு சாஸ்திரஸ்ய இதம் ஆதிமம் சூத்திரம் யதாச்ச அயமர்த்தம் சர்வேஷாம் வேதாந்தானாம் ததா அயமஸ்யாம் சாரீரக மீமாம்சாயாம் பிரதர்சயிஷ்யாமஹ. பாஷ்யக்காரர் அத்தியாச பாஷ்யம் முடிக்கிறது. யதாச்ச அயமர்த்தः சர்வேஷாம் வேதாந்த வாக்கியானாம் ஸ்யாத். எப்படி சொன்னால் இந்த அர்த்தம் சரியா வருமோ அப்படி சொல்ல போறேன். பயம் பிரதர்சயிஷ்யாமஹான விசாரார்த்தம் சாஸ்திரம் ஆரம்பியதேன்னு சொல்றது இல்லையா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் பூர்வபக்ஷம் வந்துவிடாது. இதுக்கு அர்த்த விவக்ஷையே கிடையாது. இது ஜபத்துக்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதனால விசாரார்த்தம் இதம் சாஸ்திரம் ஆரம்பணியமேவா இது பிராப்தே முக்கியதை எப்படி பூர்வபக்ஷம் வந்து சித்தாந்தம் கொள்கிறார் ராமதேவன். அந்த மாதிரி விசாரம், அதனால என்ன தெரியுது, விசாரம் இல்லாமல் இது அவிவக்ஷிதார்த்தகம் இல்லை, விவக்ஷிதார்த்தம். சும்மா ஒரு ஸ்துதி பண்றது இல்லை. அர்த்தவாதங்கள் எல்லாருக்கும் இல்லையா, சும்மா ஒரு ஸ்துதி பண்றதுக்கு அப்படியே புரிந்தே இருக்கும், அதெல்லாம் வாஸ்தவம் கிடையாது. அந்த மாதிரி இல்லை, இது வந்து விவக்ஷிதார்த்தகம். அதனால விசாரம் பண்ணணும்னு தெரியாது. சரி, இப்ப பண்ண வேண்டிய விசாரம் வந்து சாட்சாத்காரத்தை குறித்து சாதாரண காரணமா அசாதாரண காரணமா ஒரு கம்பல்சரியா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா என்ற ஒரு டிஸ்கஷன். அதுக்கு பதில் சொல்ற அப்படி கிடையாது. கரணம் இது ஒண்ணுதான், வேதாந்த வாக்கியம் தான். விசாரம் வந்து கரணம் இல்லை என்று சொல்லுது. முதல் பகுதிக்கு அர்த்தம் சுவாத்தியாயவது ந கடதே கரணம் விசாரம், சுவாத்தியாயவன் ந கரணம் கடதே விசாரம். விசாரः கரணம் ந स्वाध्यायवत्. स्वाध्यायो नाम कः? स्वाध्यायो नाम वेदः. स्वाध्यायं न वेदम् अर्थम्. वेदं தான் கரணம், விசாரம் கரணம் இல்லை. என்ன அர்த்தம்? அர்த்தம் स्वाध्याय शब्दத்துக்கு வேத வாக்கியம் அர்த்தம். स्वाध्यायो नाम வேத வாக்கியம். अधीयते इति अध्यायः. अधीयते इति अध्यायः. அத்தியனம் பண்ணப்படுகிறது அத்தியாயம். இப்ப அத்தியனம் சொல்றது சாதாரணமா பிராமண பாஷையில அத்தியனம் சொன்னா வேதாத்தியனம் தான். அத்தியனம் ஆயிடுதான் கேட்கலாம். நான் ஸ்கூல்ல அத்தியனம் ஆயிடுறது கேட்கல யாரு. ஸ்கூல்ல அத்தியனம் ஆயிடுறது சொல்ல மாட்டான். தமிழ் நம்மளுடைய பாஷை புரியாத இருக்கும். அத்தியனம் ஆயிடுதான் கேட்டா ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு வரைக்கும் அத்தியனம் ஆயிடுச்சு அப்படி இல்லை, வேதாத்தியனம் ஆயிடுதான் கேட்கறது. அதீயதே அத்தியாய சுவாத்தியாய சுவபதம் இருக்கு. தன்னுடைய சாகையில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய வேத சாகை, தன்னுடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய வேத சாகையில அத்தியனம் பண்ணலாம். எல்லா வேத சாகையும் அத்தியனம் பண்ண முடியுமா? முடியாது. தன்னுடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய வேத சாகையை சொல்றதுக்கு சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா வேத வாக்கியம் சாதாரணமா இருக்கும். அந்த சுவாத்தியாயம் தான் கரணம், விசாரம் இல்லை.